Hi friends, welcome to Win Skincare. இன்னைக்கு வந்து Hydrafacial தான் பார்க்க போறோம். Hydrafacial யார்க்கெல்லாம் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஸ்கின்னுக்கு பண்ணுவோம். ஸோ ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஸ்கின் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின்னில் வந்து சாகிங் ஆகிடும், அதாவது வந்து சீக்கிரமாக வ்ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிடும், பிக்மெண்டேஷன்ஸ் வந்துடும். பிக்மெண்டேஷன்ஸ் அப்படியே விட்டாக்கா மெலாஸ்மா ஃபார்ம் ஆகிடும். அந்த பொறியாக வேறு எங்கள் ஸ்கின்னில் இருக்குது. ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கணும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ மெலாஸ்மாலாம் வந்துட்டாக்கா அது வந்து நிறையா சிட்டிங் எடுத்து அந்த ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு நிறைய சிட்டிங் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அந்தளவுக்கு போகாமல் ரெகுலர் ஸ்கின் கேர் நீங்கள் இந்த மாதிரி ஹைட்ராஃபேஷியல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டீப் கிளென்ஸு ட்வைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டீப் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கிறோம். ஸ்கின்னை வந்து நல்லா ட்ரை பண்ணி டிஷ்யூ வச்சு ட்ரை பண்ணிக்கிறோம். ஸோ ட்ரை பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நம்ம ஹைட்ரா சக்ஷன்ஸ் வச்சு அவங்க வந்து ஃபேஸில் இருக்கிற அந்த டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறோம். அதாவது சக்ஷன்ஸ் மூலிமா வந்து அவங்களோட டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க ஸ்கின்னில் வந்து ஏதாவது பிளாக்கேஜ் இருந்துச்சுனாலும் பிளட் ஏதாவது ஃபார்ம் ஆகும், பிளட் சர்க்குலேஷன்ஸ் ப்ராப்பராக இல்லைனாலுமே வந்து இந்த மாதிரி சக்ஷன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பிளட் ப்யூரிஃபிகேஷன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் சென்சிட்டிவாக இருக்கும் அந்த இடத்துல மட்டுமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெயினாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ரெட்டிஷாக ஆகும். இந்த ரெட்டிஷ் கூட அவங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸில் வந்து சரியாயிடும். ஹைட்ரா சக்ஷன்ஸ் மூலிமா நம்ம புல் பண்ணி அவங்க ஸ்கின்னை வந்து லிஃப்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்கின்னில் இருக்கிற சாகிங் எல்லாமே போய் வ்ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்து படிப்படியாக கம்மியாயிடும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ரெகுலராக எடுத்துக்கணும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்தாக்கா அவங்க ஸ்கின் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹைட்ரா சக்ஷன்ஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹைட்ரா சக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம கொடுக்குற ஹைட்ரஜன்ஸ் வந்து இந்த மிஷின்ஸ் மூலிமா சக்ஷன்ஸ் மூலிமா அவங்க ஸ்கின்னில் வந்து நல்லா பெனிட்ரேட் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம சீரம் அப்ளை பண்ணுறோம். ஸோ விட்டமின் சி சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ஸ்கின்னில் வந்து நல்லா அல்ட்ராசோனிக் மூலிமா பெனிட்ரேட் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணுன்னா அவங்க ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். ஸோ அவங்க ஸ்கின்னில் அன்ஈவன் ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து ஈவனாக பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த அல்ட்ராசோனிக் அண்ட் விட்டமின் சி சீரம் வந்து ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கின்னு வந்து ரொம்ப சாகிங்காக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம வந்து இவங்க ஸ்கின்னுக்கு வந்து ஆர்எஃப் கொடுக்குறோம். ஸோ இது மூலிமா அவங்க ஸ்கின்னு வந்து டைட்டன் ஆகும். ஸோ அவங்களுக்கு ஃபேஸில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப சாகிங்காக இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் ரொம்ப சாகிங்காக இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து ஆர்எஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சின் மூலிமா அவங்களுக்கு வந்து ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணுறோம். ஸோ இந்த டைட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இருக்கிற அந்த அன்ஈவன் ஸ்கின் டோன் அண்டு அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் அண்டு க்ரோபிட்டில் இருக்கிற அந்த வ்ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்து சரியாகும். ஃபைனலாக வந்து நம்ம வந்து அவங்களுக்கு எல்இடி லைட் தெரப்பி கொடுக்குறோம். எல்இடி தெரப்பி மூலிமா அவங்க ஸ்கின் வந்து இன்னுமே நல்ல ஸ்கின் வந்து வ்ரிங்கிள்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஃபேஸ் பேக்கும் போடுறோம். ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறமா அவங்க ஸ்கின்னை ஸோ இப்போ ஃபேஸ் பேக்கும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஹைட்ராஃபேஷியல் பண்ணியாச்சு. அவங்களுக்கு இப்போ ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆவலாக இருக்கீங்களே. ஸோ ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறமா அதுக்கு திருப்பியும் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. பொறுமையாக இருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃபேஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதனால் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள், ரிசல்ட்டையும் பார்க்கலாம். தேங்க்யூ.